மார்னிங் ஐ எம் மகா கோவிந்த். நான் 2022 பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2022 பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோடய லாஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? லாஸ்ட் டைம் எப்படி பயப்படாமல் எப்படி நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எப்படி ஸ்பீட் ரிவிஷன் அதே சமயம் நமக்கு மறக்காமல் பயம் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக சொல்ல போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 அப்படின்னா நமக்கு மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்னால் ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது 2த்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போது பேப்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு 2ல் மேக்ஸ்னால் என்னென்ன சப்ஜெக்ட் வரும்னா தமிழ் வரும், அப்புறம் இங்கிலீஷ் வரும், மேக்ஸ் வரும், சயின்ஸ் வரும், சைக்காலஜி வரும். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா தமிழும் மேக்ஸ் என்னோடய மேஜர் சப்ஜெக்ட். இது 2த்துலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். 30 60 மார்க். நம்மளோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 82. இதில் மேக்ஸும் தமிழ் 2த்துலேயும் சேர்த்து 60 மார்க் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னாவே ரிமைனிங் இருக்கிறத கொஞ்சம் ஓரலாக ஃபியர் இல்லாமல் ஓரலாக பார்த்துட்டோம் அப்படின்னாவே நம்ம லாஸ்ட் டைமில் 82 மார்க் வந்து நம்மளோட டார்கெட்டை கெயின் பண்ணிடலாம். நம்ம கடைசி டைம்லனா பயம் இருக்கக்கூடாது. முக்கியமாக நமக்கு நாமளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். எப்படின்னா என்னால் முடியும், கண்டிப்பாக என்னால் முடியும், பாசிட்டிவாக நம்ம இது மட்டும் முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணலாம். அது பாசிட்டிவ் வைப்ஸே நம்மளை வந்து வெற்றியை நோக்கி கொண்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மேக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். 30 மார்க் என் கையில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறம் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன், அதுவும் 30 மார்க் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 22 மார்க் அதை எதில் நம்ம கெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிச்சது அப்படின்னா இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சயின்ஸ் பிடிச்சது அப்படின்னா சயின்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ட் டைம் வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படின்னா நம்ம எவ்வளோ படித்தாலும் படிச்சதுலேருந்து சைக்காலஜி கொஷின்ஸ் வராது. ப்ரெசன்ட் மைண்டு அந்த டைமில் நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் சைக்காலஜி இருக்கும். ஏன்னா ஒரு டீச்சர்ஸ்னால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறோம், அவங்களுக்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்களோட மனநிலையை பொறுத்து தான் வந்து கொஷின் கேட்பாங்க. அதனால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் தான் நீங்கள் சைக்காலஜியை ஸ்பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சைக்காலஜிக்கு நீங்கள் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய டைமை இங்கிலீஷ்க்கோ இல்லை சயின்ஸ்க்கோ போடலாம். இங்கிலீஷ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கிராமர் பார்ட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பிடிக்காது அப்படின்னா அதில் சும்மா ஒரு ஓரலாக பார்த்துட்டு சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சயின்ஸில் 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் படித்தாவே உங்களுக்கு ஓவரால் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அதுலேயே 30 மார்க் வாங்கிடலாம். 90 வந்துடும். 30 தேவையில்ல நமக்கு. சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 20 மார்க் இருந்தால் போதும். ஓகேங்களா? அப்புறம் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் கெயின்காக நான் சொல்கிறேன். அப்புறம் சைக்காலஜி நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் போட்டால் கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 கண்டிப்பாக நீங்கள் போட முடியும். இதுலேயே வந்து நம்மளோட டார்கெட் 82 போயிடும். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட டார்கெட். கடைசி டைம் ரிவிஷன் எப்படி நீங்கள் பயப்படாமல் போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு லாஸ்ட் டைம்னால் டெஸ்ட்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். படிக்காதீங்க, புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பயம், நம்ம இன்னும் படிக்கலையே அப்படிங்கிற பயம் வந்துடும். சரிங்களா? கடைசி டைமில் ஒவ்வொரு யூனிட்க்கும் ஒரு டெஸ்ட்டு, ஒரு யூடியூப் சேனலில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போது எங்களோட அகாடமிலே வின்னெக்ஸ் கிளாஸ்லேயே வந்து பேப்பர் 2 வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இந்த நம்பருக்கு 8012781556 இந்த நம்பருக்கு ஃபோன் மூலியமாவோ இல்லை மெசேஜ் மூலியமாவோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிடிஎஃபாக நாங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறோம் கொஷின் பேப்பர்ஸை. அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் தமிழுக்கு ஒரு டெஸ்ட் போட்டுருங்க. மேக்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 5 சப்ஜெக்ட் படிக்கிறீங்களா, 5 சப்ஜெக்ட்டுக்கும் டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களை வந்து வெற்றியை நோக்கி கொண்டு போகும். நான் வந்து டெஸ்ட்டு மட்டும்தான் கடைசி டைமில் போட்டேன். ப்ரிப்பரேஷன்ன்றது நமக்கு வந்து நம்ம எவ்வளோ படித்தோம் அப்படிங்கிறத தெரியறதே என்னென்னா டெஸ்ட்டு மட்டும்தான். டெஸ்ட்டு போட தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட். ஓகே, நம்ம இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், ஸோ அடுத்த டைமில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரிங்களா? கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்னாவே நம்ம டெஸ்ட்டு போடணும். டெஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸை வந்து டெஸ்ட்டு போட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த கரெக்ஷன்ஸு என்னென்ன தப்பு வந்துருக்குன்ட்டு நம்ம லைன் பை லைனாக பார்க்கணும். அந்த கரெக்ஷன் அடுத்த எக்ஸாமில் வராமல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய வெற்றிக்கான காரணம். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வரக்கூடிய தப்பை வந்து அடுத்த டைம் நான் பண்ணலை. அதனால தான் நான் வந்து ஒரு எக்ஸாம்லேயே நான் கிளியர் பண்ணேன். ஓகேங்களா? கிளியர் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா
ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன், சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், என்னை நானே வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்களே உங்களுடைய க்ரோ த்ரூ பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் வருது, ஃபெஸ்டிவல்லாம் என்ஜாய் பண்ணாதீங்க. நம்மளுடைய துயரங்கள் அந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் மகிழ்ச்சியெல்லாம் நம்ம வந்து ஒரு வெற்றி பாதைக்கு போக முடியும். நிறைய இழந்தால் மட்டும்தான் நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். அந்த மாதிரி இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலில் எக்ஸாம் வந்து ஒரு மந்த்து தான் இருக்குது, 1 மந்த் இல்லை, ஒரு 20 டேஸ் தான் இருக்குது. இந்த 20 டேஸாக எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அந்த 20 டேஸில் எக்ஸாம் போடுங்க, டெஸ்ட் பேட்ச் போடுங்க. ஃபுல்லாகவே என்ன எங்கள் அகாடமியில் அங்கே போட்டிருக்கோம், அதே மாதிரி நீங்கள் எந்த அகாடமியில் வேணாலையும் போடலாம். டெஸ்ட் பேட்ச் தான் போடுறேன்னு எங்கள் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்குது கொஷின்ஸு. அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம் லிங்க்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.